இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. பேச்சுலரா இப்ப ரூம்ல யாராவது சமைச்சு சாப்பிடுறீங்களா? எல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. என்னன்னா இடையில வார்த்தை வச்சிருவேன். நீ பேசுப்பா, பாத்துக்கலாம். நிம்மதியாக ஒரு பாடியாக இருக்கிறோம். வீடியோ சேனல் ஆரம்பிச்சது போதும் தூங்கிட்டு போய் கூட்டி கத்துறான். யூடியூப்ங்கிறாங்க மேடம். இன்னைக்கு நம்ம மீன் சமைக்க போறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், மீன் எல்லாம் உடஞ்சி அப்படியே குழம்புல மிதக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மீன் அலசிட்டு இங்க வச்சாச்சு. 3 பாத்திரம் தான் இருக்கு. பாத்திரம் வாங்கிட்டு வர மாட்டேன். எல்லாமே இங்க ஏன் உட்காந்த தண்ணியை போட கூடாது. தண்ணியை வச்சுட்டு போட்டுருந்தானா அடுத்த அரிசி காஞ்சிட்டு போட்டுருவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் சொல்றேன். என்னென்ன சொல்றாங்க? உட்காராத. இப்ப உட்கார்ந்த வேலைக்கு வர. இப்ப எந்திரிப்பா. இப்படி பண்றீங்க. தண்ணி எங்க கொண்டு வரணும்? தண்ணி எங்க கொண்டு வராங்க? ஊத்தி சுட போட்டுருந்த தண்ணியை கேசு மசா கேட்டுருமாடா. வெடிக்க வெடிக்க வச்சுனால நல்லா இருப்பேன். அதை பார்க்க எவ்வளோ தண்ணி ஊத்துறது? ஊத்து முக்காது ஊத்து. அவன் கில்லி மேல ஓ மண்ணே போதுமா? ஊத்து ஊத்து. போதும். இதை அடுப்புல போட்டு கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு அரிசி அரைச்சிது. அப்பா இருக்குப்பா. இது யாரும் லூசா இருக்குடா. லூசா இருக்குடா. அது லூசா தான் இருக்குன்றது. நம்ம அம்மையில உள்ளதெல்லாம் லூசு தான். நைட்டு கேசையோனா கீழே ஆகணும்ல இருந்துக்கிறா. ஏலே என்னடா பயமுறுத்தல? ஏய் கேஸெல்லாம் துவைக்கிறோம் இன்னைக்கு. கேஸ் இல்ல ஸ்டவ். கேஸ் பார்த்தா போயிட உள்ள. ஐயோ படுத்துறாயா அவன். பாட்டியை கூட பண்றாயா. பேச்சுலர் லைஃப் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பேஜ்ல தான் போவோம். இது கம்பர்ட். ஏதாவது டேஸ்ட் பார்த்தோம்னா லைட்டா மீன் வாடை இருந்துச்சுன்னா பிச்சு ஊத்திக்கலாம். வீட்டுல பெரிய காயம் சின்ன காயம். சின்ன வெங்காயம் சொன்னது நீடா. இது பக்கத்துல ஒரு லேடிஸ் இருந்தாங்களா, இதை பார்த்துட்டு தம்பி இதெல்லாம் எதுக்கு தம்பி வாங்கிட்டு போறீங்க, என்ன பண்ண போறீங்க? மீன் குழம்புக்கா அப்படின்னா, இதெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு போறீங்க அப்படின்னு எனக்கு மனசே விட்டுச்சு. நம்மளால தெரியாத குழம்பா இப்ப பாட்டுல என்னென்ன பவுடர் வாங்கிட்டு சொல்லிட்டானே. இதுக்கு வேற அந்த சோள பவுடர் இருக்குது. எனக்கு காலையில கோல பவுடர் இருந்துருச்சு. எதுக்கு கோல பவுடர் கேட்டா அப்படின்னு. இது சப்பாத்தி மாவுடா. மைதா பரோட்டா மாவு. இது கான் பவுடர். அது எதுக்கு நான் மசாலா கட்டியா பிடிக்கிறது பாருங்க. இது இது என்னது? மைதா மாவு. இது இதுக்கு ஏதோ ஒரு பவுடர் பேர் சொன்னீங்க. இதுவே போட்டுருக்காங்க. நீ ஒரு பேர் சொன்னீங்க. என்ன கார்ன்ஃபிளவர். கார்ன்ஃபிளவர். எங்க காலையில காலிஃபிளவர் வந்துருச்சு. எங்க போதுமாடா? அடுத்து என்ன? தக்காளி. தக்காளி கத்தி அங்கே இருக்கும். இதுதான் பேச்சுலர் லைஃப்ல சமைச்சு சாப்பிடக்கூடாது. எங்களை பத்தி விட்டு கல்யாணம் பார்த்தாலும் விட மாட்டேங்கிறாங்க. பச்சை மிளகாய் கீழே அடக்கும். கீழே சின்ன சின்னமா அடக்கும் பாரு. இதெல்லாம் என்னத்த கழுவணும்? கழுவுறது இல்ல. அது போதுப்போ. போதும். ஆமா பச்சை மிளகாய் இல்லை. இங்க நம்ம ஊர் பச்சை மிளகாய் இல்லை. அந்த பச்சை மிளகாய் செத்து போயிருவாங்க. உரப்பு இல்லை. நேற்று 10 ரூபா போட்டேன்.
ஒரு மைல் ரைட்டு. மீன் குழம்பு மசாலா, மீன் மறுவல். என் முன்னாடி நானே நம்பி விட்டு சம்பவம் காத்துட்டு பண்ணுங்கடி. சரி, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்க. மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னா அடுத்த வீடியோலாம் நாங்கள் இவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சுக்கிறோம். நீங்கள் அடுத்த டைம் கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி போடுறது அப்படின்னு, என்னென்ன போடுறது அப்படின்னு. எங்களுக்கு தெரிஞ்சது வெங்காயம், தக்காளி, முதலி மண்டைய போடுறா பேச்சு தாங்க முடியாது. பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டாச்சு. அடுத்து 1 லிட்டர் ஆயில் வாங்கியாச்சு. சரி, உனக்கே தெரியும் கொஞ்சம் அவன் பேசியே தெரியல. வேணான்ட்டு தெரியுதுடா. பேச்சுலரா இப்ப ரூம்ல யாராவது சமைச்சு சாப்பிடுறீங்களா? எல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. என்னென்ன அநியாயம் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சமைக்க தூங்குறான். காலையில 4 மணிக்கு மீன் வாங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லிவிட்டு 9 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. படுத்தது எத்தனை மணிக்குப்பா? படுத்தது 2 மணிக்கு. 2 மணி படுத்து 4 மணிக்கு எழுப்பினா எவன் தெரியுமா? இதெல்லாம் முடியாது. அந்த அக்கா 4 தக்காளி 2 தக்காளி மட்டும் போதும் அப்படின்னு 4 பேத்துக்கு. அது ஒவ்வொரு நேரத்துல கேட்டு போயிருக்குது. அது ஒரு அக்கா எங்க கடையில் உள்ளதுதானே, அது கிடக்குது. நம்ம ஏதாவது டிஃப்ரெண்டா சமைச்சோம்னா அது பொறுக்காது. டிஃப்ரெண்டா சமைக்கிறேன் இப்ப எங்களை கொல்ல போறாங்க. செல்ஃபிலாம் எடுக்காதப்பா. நான் இதை ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை வேற லெவல் பண்ண பண்றோம். வாங்க என்னென்னதே போடுறான். உங்க பேச்சுலர் லைஃப்ல உண்மையிலே சொல்றேன், நீங்க எங்கேயாவது டீம்மேட்டா இருப்பீங்க, பேச்சுலரா சமைச்சு சாப்பிட்டா என்னென்ன குடும்பம் நடக்குமோ அதெல்லாம் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மீன் குழம்பு வைக்க தெரிஞ்சவங்க எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லிருங்கப்பா. எல்லாருமே ஐயோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறான் மீன் குழம்புக்கு. ஐயோ போடக்கூடாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடக்கூடாதுடா. சரி, நாளைக்கு சரி ஓகே. என்னென்ன நடக்கும் பூண்டு போட வாழ மாட்டாங்களா? மீன் குழம்பு அப்புறம் அதான் பூண்டு போட்டேன். பூண்டு தடுக்கல. பூண்டு போடல, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வச்சிருக்கான். மீன் இப்போ கூட விடாது. ஆமா, மீன் பொரிச்சதுக்கு அப்புறம் தான் போடணும். நேரம் ஆளுநர் போட்டு விட்டுருவாங்க. நல்லா இருக்கு. தெரியுதா என்னன்னு தெரியல. பாருங்க தக்காளி என்னமோ போட்டான். பாப்பா வாங்க. நீங்களை நம்பி சமைச்சு சாப்பிட்றது உயிருக்கு ஆபத்து தானா இருக்குது. ஐயப்பனி சாப்பிட மாட்டா. தக்காளி சமையல் வாங்கி வந்தேன். அதான் நானும் கேட்டப்போ சட்னி வருது, தக்காளி சட்னி வருது. தக்காளி சட்னி இங்க பாரு, அந்த காரம் இருக்கிற மாதிரி எல்லாம் தூங்கிடுவாங்களே. சமைக்கும் போது அங்க அடுப்புல துணி பத்தி எரியணும். ரசப்பொடியே போட்டு விட, வர்றதை பாத்துக்குவோம். போட்டாலும் போட்டுருவாங்க. இந்த வருது எல்லாம் இதுல சட்டியில கரைச்சி வச்சுதான் போட்டு பாத்துருக்கேன். இவங்க தான் அப்படியே அடுப்ப போறாங்க. சரி பாப்போம். பாருங்கப்பா, ஃபைனல் பிச்சை பாருங்கப்பா. இல்லன்னா திரும்ப காலையில கரைச்சி ஊத்துங்கிறாங்க. என்ன கரைச்சான்னு தெரியல. கொடுமை. லேபர் ஓயமா எடுத்துருவா. என்ன பண்ணி மாஸ்டர் கேட்குறது டப்பு நான் பண்ணி எப்ப மாஸ்டர் ஆகுது? இந்த மாஸ்டர்லாம் வேணாம். அது மேல எனக்கு சொன்னாது நினைக்கிற எப்பா சொன்னேன் எல்லாம் நினைக்கணுமா? எல்லாமே நினைக்கல. ரொம்ப 4 மணிக்கு போதும். இது போதுமாப்பா மாஸ்டர், இது போதுமா மாஸ்டர்? போதும் ஓரளவு போட்டா போதும். எப்படி நினைக்கிறது? வாயசு கட்டி வந்து எப்பா வேணும் ஆப்பா உரைக்கிட்டாது. கட்டையில போட்டு நை. ஐயோ வேமா நைப்பா எல்லாம் அப்படி ஓடி போய் பண்ணி சரிங்களா? அப்படிலாம் ஆயில எடுத்து அடிக்க வராதா? உங்க ஆறு இதுக்குதான் மாஸ்டர். இதுக்குதான் மாஸ்டர் வேணுங்கிறது.
உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்றீங்களாங்க. அடுத்து என்ன பண்றாங்க பார்க்கலாம். அந்த பொறுமை நம்மளே பார்க்கலாம் வாங்க. புதுசாக யாராவது நம்ம சேனலுக்கு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மீன் குழம்பு, மாஸ்டர் சமைச்ச சாப்பாடு எல்லாமே உண்டு. அப்போ வாழ வருது அண்ணா நீயா மசாலா போட்டா கேட்டா தண்ணி விடுறா ஐயோ மீன் குழம்பு ஏழை தண்ணியை ஃபுல்லா போடுறா. தரையத்தோடா சாவடிக்கிறாங்க. நம்ம சேனல்ல இனிமே பேச்சுலர் லைஃப்ல ரூம்ல என்ன நடக்குது, சமைக்கிறது எல்லாத்தையுமே வரும். மறக்காம பார்த்துட்டு லைக் பண்ணுங்க. இன்னொரு மசாலா எல்லாம் கலினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்க. கொஞ்சம் அடிச்சு விடு. வெங்காயம் குழம்பு மாதிரிங்க. புரியல. வெங்காய குழம்பு. அது வெங்காய குழம்பு. மீன் போட்டா மீன் குழம்பு. இதுல சிக்கன் அள்ளி போடு. எனக்கே பாரா தெரியுது. பொம்பளைலாம் சமைக்கணுமா சமைக்கணுமாங்கல என்ன அட்டாமன் அது தேவல அட்டாமன் அப்பா முதல்ல வீட்டுக்கு எல்லாம் போட்டா கரெக்டாக பாரு. லைட்டா விட்டுங்க. எப்படி இருக்கு பாப்பா வாங்க. புளிக்குதுப்பா. புளிக்குதா? புளி புளி கரைச்சதே இங்கே தானே இருக்கு. ஊத்தலாம் பைத்தியாரங்க புளி அட பாவிங்களா. புளி கரைச்சி ஊத்தவையில அதுவே புளிக்குதுண்டா. அப்ப குழம்பு எந்த நிலைமையில இருக்குன்னு பாத்துக்குங்க. இன்னைக்கு மர்கையா தான். தனியாக தான் இருக்கு. தனியா இருக்கு. சச்சா ஊத்தணும் பரவாயில்ல அட்டல் பண்ணிக்கிறோம் ஊரு. புரியுதா? இப்போ அதே மாதிரி இருக்கு. அதே மாதிரி தான் இருக்கு. அது புளி எதுக்கு ஊத்துறாங்க அந்த இது மீன் கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. எதுக்கு ஊத்துறாங்க எனக்கு தெரியல. இல்லைன்னா எவ்வளோ ஓட்டாலும் பத்த மாட்டேங்குது. ஐயோ ஏன்னா அரை பாக்கெட் மிளகாத்தூள் மல்லித்தூள் ஓட்டிட்டா. நான் என்ன சார் பண்றது. மீனே காஞ்சி போச்சுடா. கருவாடு மொழி ஆயிட்டா. சிம்ல சின்னதும் அடுக்கே அதான் இதுல குழம்பு வச்சு உள்ள இன்னும் குதிக்காம இருக்கே. நீ அடுப்பே கரெக்ட் பண்ணலாம். இதுல எங்க இருந்து நீ சமைச்சு கிளிக்க மாட்டோம். ஏதோ சைலண்ட் ஒரு டிப் எடுத்துட்டாப்புல. அவ்வளவுதான் குழம்பு வச்சாச்சு. அடுத்து மீன் ஒரு வேலை முடிஞ்சாச்சு. இந்த சைடு சாப்பாடு ரெடி ஆச்சு. மீன் குழம்பு இங்க ரெடி ஆச்சு. அடுத்து மீன் வறுத்துட்டு சாப்பிட்றதுதான். பொரியுது ஏதோ மீன் அங்க பொறிஞ்சிட்டு இருக்குது. குழம்பு வச்சாச்சு. இப்ப அடுத்து இப்ப மீன் வரவனுக்கு வந்தாச்சு. முஞ்சே ஆட மாட்டேன் நவரணி. இதெல்லாம் வறுத்த மீனா? இல்ல வறுக்காத மீன் வறுக்க வேண்டியதா. பாடம் வருது எப்படி இருக்கு பார்ப்போம். கொடுத்த படம் பொறிக்க பொறிக்க திருட்டு உட்காந்துருவா. எவ்வளோட ஆயில் ஊற்றுனீங்க? அப்படியே ஊற்றிட்டீங்க 1/2 லிட்டர். இல்ல வாங்க 1 லிட்டர். 20 ரூபா ஆயிடுச்சு. 110 ரூபா. 110 ரூபாய். நம்மள 95 ரூபாய் ஒரு லிட்டரு. நம்மள 95 ரூபா ஒரு லிட்டரு. அதுக்கு என்ன பண்ணி சொல்ற? அந்த கையெழுத்து மாதிரி புரியுதானே? உள்ள கையே மசாலாக்குள்ள கையை விட்டு உள்ள விட்டு பாடுறா. அதுலயே நீங்க போ. அதெல்லாம் பேசுது. நீ மூணே மட்டுமா? இது வேண்டாம். எங்க போறீங்க? ஏய் இதை ஒன்றும் பண்ணியா மசாலா வேலை உங்களுக்கு போட்டு சரி வேண்டது ஏனாதடா. திருப்பி போடு. பரவாயில்ல பாத்துக்கலாம். உள்ள வெளில நிற்குது. ஆமா போட்டு ரொம்ப நேரம் கசையில வந்து காலையில இருந்து சோறு வடிச்சு மீன் குழம்பு எல்லாம் அப்படியே நீங்க பண்ண மாதிரி எப்படி சொல்றீங்க? ஐயா மாஸ்டர். நீங்க தான் சமையல் மாஸ்டர் எல்லாருக்கும் தெரியும். ஆமாப்பா ஆமா. அண்ணா நீயாட டப்பாடிதான் 6 மாசம் 6 மாசம் அப்படி பண்ணிட்டு இருக்கேன். வளர்ற 2 மாசம்